குழந்தைகளே, கிருஷ்ணர் ஏன் பிறந்தார் தெரியுமா? வாருங்கள், கிருஷ்ண அவதாரத்தின் கதையை கேட்போம. மிக பழைய காலம் அது. அப்போது அசுரர்கள் பெருமிதத்துடன், அநீதியுடன் பூமியையே ஆளத் தொடங்கினர். உலகம் முழுவதும் துன்பம், அச்சம், அநீதி. இந்த துயரத்தை தாங்க முடியாமல் பூமாதேவி பசுவின் வடிவம் ஏற்று கண்ணீருடன் பிரம்மதேவனை நாடினாள். அவளது புலம்பலை கேட்ட பிரம்மா பரமசிவனையும் அனைத்து தேவதைகளையும் கூட்டிக் கொண்டு பார்க்கடலின் கரைக்கு சென்றார். அங்கே அனைவரும் பக்தியுடன் புருஷ சூக்தம் பாடி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துதித்தனர். அப்போது பிரம்மா இறங்கினார். தெய்வீக ஒளி பரவியது. அந்த ஒளியில் இருந்து பகவான் நாராயணனின் குரல் ஒலித்தது. பூமியின் பாரத்தை அகற்றுவதற்காக நான் யாதவ குலத்தில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறப்பேன். என் அம்சமான ஆதிசேஷனும் எனக்கு முன்னர் பிறப்பான். விஷ்ணுமாயையும் அவதரித்து என் செயலுக்கு துணையாக இருப்பாள். தேவர்களும் தங்கள் அம்சங்களுடன் பூமியில் பிறந்து என் தெய்வீக லீலையில் பங்கு பெறட்டும். அந்த வார்த்தைகளை கேட்டபோது பூமாதேவியின் கண்களில் மகிழ்ச்சி ஒளிர்ந்தது. அவளது மனம் நிம்மதியடைந்தது. ஏனெனில் விரைவில் பகவான் கிருஷ்ணர் பூமிக்கு வரப்போகிறார். கண்ணன் பிறக்கும் நிமிஷம். குழந்தைகளே, கிருஷ்ணன் பிறந்த கதையை கேளுங்கள். அந்த இரவு நிசப்தமாக இருந்தாலும் அதில் ஒரு இனிய அதிசயம் மறைந்திருந்தது. அந்த இருண்ட சிறையிலும் ஒளி பரவப் போகிறது. ஏனெனில் அங்கே தேவகி அம்மாவும் வாசுதேவரும் தங்கள் தெய்வீக குழந்தையை வரவேற்க தயாராக இருந்தனர். இருட்டான சிறையில் தேவகி அம்மா மற்றும் வாசுதேவர் கம்சனின் கொடூர சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி சிறையினுள் பரவியது. அந்த ஒளிக்குள் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தான், கண்ணன். அவன் முகத்தில் புன்னகை, உடலில் பொன்னின் மின்னல், கண்களில் கருணை. தேவகி கண்ணீருடன் புன்னகையுடன் அவனை தழுவினாள். இவன்தான் உலகிற்கு ஒளி தரப் பிறந்தவன் என்று அவள் மனமகிழச் சொன்னாள். வாசுதேவர் அன்புடன் அந்த தெய்வ குழந்தையை தன் கைகளில் மெதுவாக தூக்கிக் கொண்டார். அவரது இதயம் நம்பிக்கையிலும் ஆனந்தத்திலும் நிரம்பியது. யமுனையை கடக்கும் இரவு. மாயக்கண்ணன் யசோதா அம்மாவை எப்படி சந்திக்கிறார் என்று பார்ப்போமா? அந்த இரவு சிறையின் கதவுகள் தானாகத் திறந்தன. வாசுதேவர் குழந்தையை கூடை பையில் வைத்து தலையில் தூக்கிக் கொண்டார். மழை கொட்டியது, மின்னல் பிளந்தது. ஆனால் கண்ணன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். முகத்தில் ஒளி, புன்னகையில் நிம்மதி. வாசுதேவர் சிறையிலிருந்து வெளியே வந்து யமுனை ஆற்றை நோக்கினார். நீர் கொந்தளித்தது. ஆனால் அவர் பயப்படவில்லை. அவர் நீரில் கால் வைத்ததும் அதிசயம் நடந்தது. நீர் இரண்டாகப் பிரிந்தது. நடுவே பாதை திறந்தது. ஒரு பாம்பு அதன் தலை விரித்து குடைபோல் நின்றது. கண்ணனின் மீது ஒரு துளி மழைநீர் கூட விழவில்லை. அவ்விதம் வாசுதேவர் யமுனையை அமைதியாக கடந்து கோகுலம் சென்றார். அங்கே யசோதா அம்மா நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளின் பக்கத்தில் காலியான தாலாட்டு மேடை. அதிலே கண்ணனை வைத்து வாசுதேவர் அமைதியாக வெளியேறினார். அந்த இரவில் மழை நின்றது. நிலா புன்னகைத்தது. ஏனெனில் உலகை காப்பவன் பிறந்திருந்தான்.